ரிஷபம் ராஜ வேட்டை ஆரம்பங்க. என்னங்க ராஜ வேட்டை இந்த குரு பயிற்சியில அப்படி என்னதாங்க எங்களுக்கு நடக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்விக்குறிதான் உங்ககிட்ட இருக்கு. அது எனக்கு நல்லாவே தெரியும். சோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, ரிஷபராசில நீங்க பிறக்குறீங்க அப்படின்னா ரிஷபராசில இருக்கக்கூடிய ஒவ்வொரு லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கதான் போறோம். நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய ஆதரவு தான் எங்களுடைய சேனலை மேலும் மேலும் வளர வைக்கும். மறக்காம ரிஷப ராசில நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றதையும் கீழே எனக்கு மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்னம். இப்ப ரிஷப ராசில நீங்க பிறக்குறீங்க, ரிஷப லக்னத்துல நீங்க பிறக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய லக்னத்துக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதாவது ரிஷபம் அப்படின்றது நிலத்தத்துவ ஒரு ராசி. சோ இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு உச்சமாகக்கூடிய ஒரு தருவாயில உங்களுக்கு எல்லா விதத்திலுமே குரு ஹெல்ப் பண்ண போறாரு. பட்ட கஷ்டத்துக்கு உங்களை தூக்கி பிடிக்கணும்ல குரு பகவான். எத்தனை நாள் தான் உங்களை சும்மா விடுறது? 12 வருஷம் கழிச்சு வராரு. சோ முயற்சிகள், நீங்க எந்த விஷயத்த முயற்சி பண்ணாலும் சக்சஸ்ஃபுல்லா வர போறீங்க, கவலையப்படாதீங்க. ரிஷபராசி மிதுன லக்னம். சோ இந்த ரிஷபராசி மிதுன லக்னத்துல பிறக்கிறவங்களுக்கு குரு பகவான் லக்னத்துக்கு 2ஆம் பாவத்துல வராரு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே, இந்த ஒரு வருஷம் ஃபேமிலில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. ஃபேமிலிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. கடன் எல்லாத்தையும் அடைச்சு கடன்ல இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான் இந்த பீரியடு. ராஜ வேட்டை உங்களுக்கு தாங்க. இந்த 12 லக்னத்திலேயே மிதுன லக்னம் ரிஷப ராசியில பிறக்கிறவங்களுக்கு தான் ராஜ வேட்டை. அடுத்து ரிஷப ராசியில இருக்கவங்க நெக்ஸ்ட் கடக லக்னம். இப்ப ரிஷபம் அப்படின்றது நிலத்தத்துவ ராசி, கடகம் அப்படின்றது பாருங்க நீர் தத்துவ ராசி. இந்த நீர் தத்துவ ராசியிலதான் குருவே உச்சமாக போறாரு. ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு இடத்துல இருக்க போகுது. அதாவது உங்க லக்னத்தின் மேலேயே குரு அமர்றது அப்படின்றது ஒரு தனி சிறப்பு. உங்களுடைய ஆயுள், ஆரோக்கியம், உங்களுடைய வளர்ச்சி, உங்களோட கரியர்ல ஒரு ஷிஃப்ட், எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு தடைப்பட்டு நின்றுட்டு இருந்தோம் அந்த தடை எல்லாத்தையுமே உடைச்சு கொண்டு வர போறாரு. ஏன்னா உங்களுடைய லக்னத்துல 7ஆம் வீட்டை பாக்குறாரு குரு பகவான் சமசப்தமமா. அப்ப கல்யாணமே ஆகாத கடக லக்னத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் மேரேஜ் அமைய போகுது. ரிஷப ராசியில நீங்க இருக்கீங்க அப்படின்னா இப்ப நம்ம சிம்ம லக்னத்தை பாக்குறோம். சிம்மம் என்னது? நெருப்பு தத்துவம் ஒரு லக்னம். ரிஷபம் நிலத்தத்துவம். சோ இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, சிம்மத்துக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமடைய போறாரு. நிறைய செலவுகளை பண்ண போறீங்க. ரிஷபம் சும்மாவே நம்ம சேவிங்ஸ் தான் நம்ம பண்ணுவோம். ஆனா இந்த வாட்டி உங்களுடைய தேவைகளுக்காக நீங்க நிறைய செலவுகளை பண்ண போறீங்க. ஏன்னா ரிஷபம் எப்பயுமே குடும்பத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும், அடுத்துதான் மத்தவங்க எல்லாருமே. ஆனா இந்த வாட்டி உங்களுடைய லக்னத்துக்கு 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துல வர்றதுனால உங்களுக்கான செலவுகள் இப்ப அதிகமா வரப்போகுது. அதே மாதிரி ப்ரமோஷனுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சிம்ம லக்னத்துல இருக்கவங்க அப்படின்னா ப்ரமோஷன் உங்களுக்கு தேடி வரும், கவலையே வேணாம். ரிஷப ராசியில இப்ப நீங்க இருக்கீங்க. அதே மாதிரி ரிஷப ராசிக்கு கன்னி லக்னம். கன்னி நிலத்தத்துவ லக்னம். அகைன் ரிஷபம் அதே மாதிரி நிலம். சோ ரெண்டுமே நிலம். இப்ப இந்த ரெண்டுமே நிலத்தத்துவத்துல இருக்கக்கூடிய இந்த டைம் பீரியட்ல குரு பகவான் உங்களுக்கு எங்க வராரு? நீர் தத்துவ ராசியில உச்சம் வராரு. எப்படிங்க இருக்க போகுது? எப்படிதான் இருக்க போகுது? இல்ல எதுவுமே முன்னேற்றமே வராதா? அப்படியேதான் உட்கார்ந்துருக்க போறோமா? ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அப்படின்னு நீங்க இல்லவே இல்லையான்னு கேட்டீங்கன்னா இப்ப அந்த முன்னேற்றம். இப்ப நீங்க எதை தொட்டாலுமே வாழ்க்கையில ஜெயிக்கதான் போறீங்க. வெற்றி உங்க பக்கம் இருக்கு. வெற்றி அடையக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்கன்றதை மட்டும் மறக்காதீங்க. அது ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, கரியரா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ஒரு ஜெயம். அடுத்து ரிஷப ராசி துலா லக்னம். இப்ப என்னன்னா இந்த ரிஷப ராசிக்கும் துலா லக்னத்துக்கும் பாத்தீங்கன்னா 6, 8 இடத்துல காம்பினேஷன் வருது. லக்னத்துக்கு 6, ராசிக்கு 8 அப்படின்ற மாதிரி 6, 8 காம்பினேஷன்ல வருது. பட் துலாவை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இங்க வராருன்னா துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல வராரு. தொழில் ரீதியான போட்டிகள் ஜெயிச்சு வெளியே வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த
பேர்ச்சியானது உங்களுக்கு இருக்க போகுது. அதாவது இந்த பேர்ச்சியில தொழில் ரீதியான வெற்றி, எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க அசிங்கப்பட்டீங்களோ, எந்தெந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்க ஜெயிச்சுட்டு வெளியே வர போறீங்க. தைரியமா சொல்லுங்க, உங்களால இது முடியும் அப்படின்னு தைரியமா எல்லார்கிட்டயும் சொல்லி நீங்க காமிக்க போறீங்க. ரிலேஷன்ஷிப்ல மிகப்பெரிய ஒரு சேஞ்ச். லவ் பிரேக்கப்லாம் ஆயிடுச்சு, அடுத்து யாருமே நம்மளுக்கு இல்ல அப்படின்லாம் நினைக்காதீங்க. நெக்ஸ்ட் உங்களை கல்யாணம் பண்றதுக்கு ஒருத்தர் உங்களை தேடி வருவாங்க, கவலையப்படாதீங்க. ரிஷப ராசியில நீங்க பிறக்கிறீங்க அப்படின்னா விருச்சக லக்னம். சோ விருச்சக லக்னம் காலச்சக்கரத்துக்கு 8வது லக்னம். இந்த இடத்துல குரு பகவான் என்ன பண்றாரு, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு, அதாவது உங்களுடைய லக்னம் விருச்சகமா இருக்கு அப்படின்னா ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வராரு. சோ ராசி ரிஷபமா இருக்கு அப்படின்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வந்து உச்சமாயி உங்க லக்னத்தையே பாக்குறாரு. சோ உங்களுக்கு இனிமே பயமே வேணாம். உங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிருக்கும், படிப்புல நிறைய கவனக்குறைவு ஏற்பட்டிருக்கும், லைஃப்ல வந்து முன்னேறவே விடாம தடுத்து நிப்பாட்டிருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டுற இடத்துல வராரு. நிச்சயமான முறையில 9ஆம் இடத்துல இருந்து உங்க லக்னத்தை பார்க்கக்கூடிய இந்த குரு பகவான் யார் மூலியமாவது ஹெல்ப் எடுத்து வந்து உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. அந்த ஹெல்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ரிஷப ராசி தனுசு லக்னம். இப்ப ரிஷப ராசிக்கு குரு பகவான் எங்க வராருன்னு பாருங்க, ராசிக்கு 3ஆம் இடத்துல வராரு. அதே மாதிரி தனுசு லக்னத்துக்கு குரு பகவான் லக்னத்துக்கு 8ஆம் இடம். இப்ப எப்படி இருக்க போகுது, நீங்க வந்து ரிஷப ராசியில பிறக்குறீங்க, தனுசு லக்னக்காரரா இருக்கீங்க அப்படின்னா குரு பகவான் 8ஆம் இடத்துல போய் மறைகிறாரு. அப்போ தடை தாமதம் எல்லாத்தையும் உடைச்சு எரிய போறாரு குரு. 8 அப்படின்னா டிரான்ஸ்பர்மேஷன், உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அடுத்து 1 வருஷத்துக்கு நடக்க போகுது. அது தொழில் ரீதியான டிரான்ஸ்பர்மேஷன், அது மட்டும் நீங்க மறக்காதீங்க. ஏன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் வீட்டுக்கு இந்த குரு வர்றாரு. அப்போ டிரான்ஸ்பர்மேஷன் பேச்சு மூலயமாவும் இருக்கும், தொழிலின் மூலயமாவும் இருக்கும். உங்களோட பேச்சால நிறைய டிரான்ஸ்பர்மேஷனை வந்து நீங்க வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கலாம் அடுத்து ஒரு வருஷத்துக்கு. மேஜரா என்ன உங்களுக்கு ஒரு கன்சர்ன்ல இருக்க போகுது அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் பாத்துக்கோங்க. ஏன்னா ராசிக்கு 3ஆம் இடம் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல மறையறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து கொடுத்துட்டே இருப்பாரு. ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. அந்த மற்றபடி வேற எந்த ஒரு மேஜர் இஷ்யூஸும் உங்களுக்கு வரப்போறது இல்லை. ரிஷப ராசி லக்னம் வந்து உங்களுக்கு மகரமா இருக்கு. எப்படி இருக்க போகுது, சக்க போடு போடு ராசா அப்படின்ற மாதிரிதான் இருக்க போகுது. ஏன்னா உங்க லக்னத்தை வந்து குரு பகவான் பாக்குறாரு, டைரக்டா பாக்குறாரு. 3ஆம், அதாவது ராசிக்கு 3ஆம் வீட்டுல இருந்து டைரக்டா உங்க லக்னத்தை பாக்குறாரு. லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுல குரு இருக்கார். அப்ப 7ஆம் வீட்டுல இருக்க குரு பகவான் நிச்சயமான முறையில விருப்பப்பட்ட ஒரு திருமணத்தை அமைச்சு கொடுப்பாரு. 7 அப்படின்றது உங்களோட பார்ட்னர்ஷிப், உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களுடைய ஸ்பௌஸ். அப்ப நிச்சயிக்கப்பட்ட திருமணமா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு பிடித்தமான ஒரு திருமணம் இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து குரு பகவான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுப்பாரு. ரிஷப ராசியில நீங்க பிறந்திருக்கீங்க, பட் உங்க லக்னம் வந்து கும்பமா இருக்கு. இப்ப ரிஷபம் அப்படின்னா நிலத்தத்துவ ராசி, கும்பம் அப்படின்னா காற்று தத்துவ ராசி. பாருங்க, நிலம் காற்று, இந்த இடத்துல சுக்கிரன் சனி. சுக்கிரனா ரிஷபம், சனினா கும்பம். சூப்பரான ஒரு காம்பினேஷன். ராசிக்கு 3ஆம் இடம், லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இப்ப வந்து சனி பகவான், இந்த இடத்துல வந்து குரு பகவான் வந்து அமர்ந்திருக்காரு. என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா நம்ம பார்க்கும்போது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவானால தொழில்ல ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை நீங்க கண்டிப்பான முறையில தொடதான் போறீங்க. கவலையே பட வேணாம். சில பல எதிரிகளை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்றது எதிரி ஸ்தானம். சோ அந்த ஸ்தானத்துலதான் இப்போ உங்களுக்கு லக்ன ரீதியா குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறதுனால எதிரிகள் கிட்ட நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா உங்களை வந்து பயன்படுத்தி முன்னேறுவாங்க. அவங்க பயன்படுத்தாங்கன்னே தெரியாம நீங்க வந்து நம்பி ஏமாந்துடாதீங்க. 6ஆம் பாவத்துல இப்ப வந்து உங்களுக்கு குரு வந்து உச்சமாறாரு. சோ எதிரிகள் கிட்ட ஜாக்கிரதை, கேர்ஃபுல். அவசரப்பட்டு யாரையும் நம்பி பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. இப்ப நீங்க ரிஷப ராசியா இருக்கீங்க, மீன லக்னமா இருக்கீங்க. சோ ராசிநாதனான சுக்கிரன் உங்களுடைய லக்னத்துலதான் வந்து உச்சமாறாரு. ஆனா என்ன, உங்களுடைய லக்னாதிபதி, மீன லக்னாதிபதி குரு பகவான் லக்னத்துக்கு 5ஆம் பாவகம் சொல்லக்கூடிய இடத்துல வந்து நீர் ராசி. ஏன்னா மீனமும் நீர் ராசி, கடகமும் நீர் ராசி. சோ ரெண்டுமே வந்து இன்டர் கனெக்டா இருக்கக்கூடிய இந்த டைம் பீரியட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மீன லக்னத்துல ரிஷப ராசியில இருக்கவங்களுக்கு மனக்குழப்பத்துல இருந்து வெளியே வர போறீங்க.
தைரியம் உங்களுக்கு வந்து உண்டாக போகுது. இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு விஷயத்த யாராவது சொன்னாங்கன்னா பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வி மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்ததுல, இப்ப எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. நிறைய விஷயம் கத்துக்க போறீங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போறீங்க. அதன் மூலியமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை தொழில் ரீதியா வெற்றி அடைஞ்சு லைஃப்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா வர போறீங்க. ரிஷபம் உங்களோட ராசியா இருந்தா மேஷம் உங்களோட லக்னமா இருக்கும். இப்ப இந்த ரிஷப ராசிக்கு மேஷ லக்னத்துக்கும் குரு பகவான் 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு வராரு. சோ 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான நிறைய நன்மைகள் உண்டாகும். வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகும். வீட்டு மேல கடன் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே ஒரு சொல்யூஷனுக்கு வரும். குடும்பத்துல நிறைய மன மகிழ்ச்சி இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தேங்க்யூ சோ மச் மக்களே, இந்த வீடியோ பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் மேஷராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இல்ல என் ஃப்ரெண்டுக்கு வந்து இது கண்டிப்பா சொல்லியே ஆகணும், ஏன்னா லக்ன ரீதியா அவர் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.